உலகரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதான கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்துவானவனை ஏற்றுக்கொண்ட அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாளை கூட விசேஷித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்த ஒரு தினமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் வெவ்வேறு விதமான ஒரு நிலையிலே அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை இந்த நாளிலே இந்த தேதியிலே ஒருவேளை பிறக்கவில்லை என்றாலும் ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக, வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவ மார்க்கத்தினாலே ஒரு நினைவு தினமாக இந்த நாளை தெரிந்து கொண்டார்கள். அது ஒரு சில நாட்கள் முன்பதாகவே அது நினைவு கூடக்கூடிய ஒரு நாளாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், அது நினைவு கூற வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். ஆனால் காலங்கள் போக போக இது ஒரு கமர்சியல் டேட்டா மாறிச்சு. ஆனால் வணிக ரீதியாக இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட நீங்கள் நிறைய வணிக வளாகங்களுக்கு சென்றாலும் சரி, வெளி இடங்களுக்கு சென்றாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த நட்சத்திரங்களை தொங்க விடுவதாக இருக்கட்டும், இல்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவே தன்னுடைய கடைகள் முன்பதாக வைப்பதாக இருக்கட்டும், இது ஒரு கமர்சியல் டேட்டா மாறி போச்சு. சரி, அது பிரச்சனை நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தாரா என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்தார், அது உண்மை. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் அவருடைய பிறப்பினுடைய அந்த நற்செய்தியையும் அவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரை நினைவு கூறும்படியாகவும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறது இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அல்ல. அதை நம்ம மனசு வச்சுக்கணும். இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு மதத்துல இருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறது சரித்திரத்திலே உண்மையாய் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு மனிதர் இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய மத தலைவர் அல்ல, இல்ல ஒரு கற்பனை கதையினுடைய கதாபாத்திரம் அல்ல, இவர் கற்பனைக்குரிய ஒரு மனுஷரும் அல்ல. அநேக மதங்கள் இந்த பூமியில் இருக்கலாம், அநேக புனித நூல்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிற இன்றைக்கு நான் பிரசங்கிக்கூடிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவர் ஏதோ ஒரு கற்பனை சித்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு மனிதர் என்று நம்ம நினைக்க கூடாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலக வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த உண்மையாக இந்த பூமியில வாழ்ந்த ஒரு தேவகுமாரமாக இருக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பதாகவே, அவர் பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவருடைய பிறப்பை குறித்து பல வெளிப்பாடுகளை தேவனானவர் வேத புஸ்தகங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆதியிலே மனுஷன் பாவத்திலே விழுந்த பொழுது இந்த மனித குமாரனை மீட்க வேண்டும், மனித குமாரனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய மாஸ்டர் பிளான பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். தேவனுடைய திட்டத்தை நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா வேதாகமத்திலே முதல் மாஸ்டர் பிளான், முதல் பிளான பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 3:15 சொல்ற இந்த பூமியிலே மனிதர்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த தேவன் மனுஷனாய் வரப்போகிறார். அவ்வளவுதான். ஒரு விலங்காகவோ இல்ல ஒரு பொருளாகவோ இல்ல வேறு ஒரு உருவத்திலேயோ எப்படி வரப்போறாரு, எப்படி இந்த ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்க போறார், ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப தேவனுடைய ஒரு பெரிய பிளான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் பிளான வெளியிடுகிறார். அதான் ஆதியாகமம் 3:15 வெளியிடுறார். எப்படி வெளியிடுறாருன்னா இவர் மனுஷனா தான் வர போறார். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த தேவன் மனிதனா வரப்போறார். எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, அவனை எப்படி நான் இவர் தான் இயேசு கிறிஸ்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன் நானு. அப்புறம் இரண்டாவது அவருடைய திட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனிதனாய் மட்டும் தேவன் வரப்போகிறார் என்பதை இந்த தேவன் முடிவு பண்ணிட்டார். ஓகே, மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் மனிதனாய் வந்து ஆக வேண்டும். 3:15 சொல்லியாச்சு. மனுஷனா வரணும் அப்படின்னா இந்த உலகத்துல எங்கேயோ இடத்துல பிறக்கணும்ல. அப்ப இரண்டாவது அவருடைய பிளான் என்ன கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 12:3 இவர் ஆபிரகாமுடைய குடும்பத்துல பிறக்கணும் சொல்லிட்டார். உன் நிமித்தம் அவ்வளவு சொல்லிட்டார். அவன் மனிதனாய் பிறப்பார். எந்த குடும்பத்துல பிறக்க போறாரு? அடுத்த அவருடைய பிளான சொல்றாரு, அடுத்த அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான்
வேதம் சொல்கிறது ஆபிரகாமுடைய குடும்பத்துல பிறக்க போறான். ஆனா ஆபிரகாம் குடும்பம் சிறுசா இல்ல, அது பெருசு, பெருகிட்டே இருக்கு. அந்த குடும்பத்திலே ஈசாக்கு பிறக்கிறார், யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோவுடைய 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 12 கோத்திரங்கள் பெருகாச்சு. இப்ப மூன்றாவது அவருடைய வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், ஆபிரகாமின் குடும்பம் ஓகே, இந்த ஆபிரகாமின் குடும்பத்துல எங்க பிறக்க போறார்? அடுத்து அவர் சொல்றாரு, இந்த யாக்கோபை சொல்றாரு உன் சந்ததியிலே என்று சொல்கிறார். யாரை பார்த்து? யூதாவின் சந்ததி சொல்றார். யூதாவின் கோத்திரத்திலே செங்கோல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப மூன்றாவது எந்த கோத்திரம் என்று சொல்லுகிறார்? இப்ப யூதா கோத்திரத்தில் ஓகே, யூதாவின் கோத்திரத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை சந்ததிகள் இருக்குது? யூதாவின் கோத்திரத்துல எந்த சந்ததி? அடுத்த சொல்கிறார், தாவீதின் சந்ததியில வந்து பிறப்பார். தேவனானவர் ஒன்றன் பின் ஒன்றாக ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவர் பிறப்பார். உண்மை, எனக்கு எந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. மனுஷனுக்கு எந்த விதத்திலையுமே பிறக்க போற இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து எந்த தெளிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனானவர் வேத புஸ்தகத்திலே நமக்கு அடுக்கடுக்கான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமா, எங்கே பிறப்பார்? குடும்பம் ஓகே, கோத்திரம் ஓகே, சந்ததி ஓகே. இப்ப எங்க பிறக்க போறாரு? மீகா 5 அதான் சொல்றாரு, மீகா 5:2 அதான் சொல்றாரு. மீகாவின் புஸ்தகம் சொல்கிறார், அவர் பெத்லகேம்ல வந்து பிறப்பார். நீ சிறியதா இருக்கிற உண்மைதான், ஆனா இந்த பெத்லகேமில் இயேசு பெருமான் வந்து பிறப்பார் என்பதையும் அடுத்து அவர் வெளிப்படுத்துகிறார். பாத்தீங்களா? சரி, எப்பொழுது பிறக்க போறாரு? அதான் தானியேல் வாசிக்கிறோம்னா 2:34 பெரிய உருவச்சிலை பாபிலோன் தலையா இருக்கிறது, மீதோ பெர்சியா மார்பகமா இருக்கிறது, வயிற்று பகுதி கிரேக்க பேரரசா இருக்கிறது, கால் ரோம பேரரசு. ஒரு கல் ஓங்கி வந்து மோதுகிறது காலில். இது விட தெரியும். ஒரு ராஜா வந்து பிறக்க போகிறார். அப்ப ரோம சாம்ராஜ்யம் என்றைக்கு உலகை ஆளுகை செய்கிறதோ அந்த காலங்களில், எப்பொழுது உலகம் முழுவதுமாகவே ரோம சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வல்லரசாக மாறுகிறதோ அந்த நாட்களிலே வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார். பாருங்களேன், இந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். இந்த ஒரு பாலகனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு ஒட்டுமொத்த சரித்திரமும் செயல்படுகிறது. தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் தொடங்கி ஏறக்குறைய அவர் பிறக்கிற அந்த மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய குடும்பம், அவருடைய பிறப்பு, அவர் எங்கே, எப்பொழுது, எல்லாவற்றையும் மிக தெளிவாக வேத புஸ்தகம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நாம் பிரசங்கிக்கூடிய, நாம் ஆராதிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ ஒரு மதத்தை தோற்றுவிக்க வந்த ஒரு மத குருவோ, ஒரு மத தலைவரோ, ஏதோ ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இவர் வரலாற்றை இரண்டாய் பிரித்த ஒரு தெய்வகுமார். இந்த மனுஷன், இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே வேத புஸ்தகத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டபடியே அவர் ஏற்ற வேளையிலே வந்து பிறந்தார். இன்றைக்கும் நீங்கள் போவீர்கள் என்றால், இன்றைக்கும் என் இயேசு பெருமான் பிறந்த இடம் இன்றைக்கு இருக்கிறது. பிறந்த இடம், அவர் மரிச்ச இடம் இன்னைக்கு இருக்குது. அவர் உயிரோடு இழந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இல்லப்பா ஏதோ சும்மா நீங்க உங்களுக்குன்னு ஒரு கற்பனையா ஒரு மனசுல வச்சு, அப்படி கிடையாது. இந்த பூமியில உண்மையாய் இருந்த நம்மளை போல இதே பூமியில வாழ்ந்த ஒரு குமாரனாய கிறிஸ்துவை குறித்து தான் இன்றைக்கு நம்ம கேட்க முடியாது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எல்லாமே இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல, ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல, இது கட்டுக்கதையும் அல்ல. இது சரித்திரத்திலே, உலகத்தையும் வரலாற்றிலையும், மிகப்பெரிய சரித்திர வரலாற்றிலே இயேசு பெருமான் என்பவர் பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிரோடு இருந்தது உண்மை. ஆகவே இந்த உண்மையுள்ள தேவகுமார இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இன்றைக்கு நாம் அனுசரிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது, இவருடைய பிறப்பை முன்னிட்டு அவருடைய பிறப்பினுடைய அந்த நாட்களிலே இருக்கக்கூடியதான, கடந்த வருஷம் நான் பெத்லகேம் என்ற ஊரை பற்றி நான் பிரசங்கிச்சேன். அந்த ஊர் அவ்வளவு மேன்மையானது. அது தெரிந்து கொள்ளப்பட்டனம், முன் அறிவிக்கப்பட்ட பட்டணம், தேவனை வெளிப்படுத்திய பட்டணம் என்று ஒரு 3 பேர்த்த உங்களுக்கு பிரசங்கிச்சேன். நீங்க மறந்துருப்பீங்க. நான் திரும்ப இந்த வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா போன வருஷம் பிரச்சனை பண்ண பார்த்தீங்களா, திரும்ப அதே பிரச்சனை பண்ணிருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு பல நபர்கள் இருக்கிறார்கள், பல இடங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல நீங்க எதை எடுத்து பிரசங்கிச்சாலும், எதை எடுத்து நம்ம தியானித்தாலும் அது தேவனுடைய பிறப்பிற்கு அவ்வளவு ஒளி சேர்க்கும், தேவனை அவ்வளவு மகிமைப்படுத்தும். ஆனா இதை நான் தியானிக்கும் பொழுது, இன்றைக்கு நான் உங்களோடு கூட
மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்த பொழுது இந்த 10ஆம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோடு நான் பகிர்ந்துதான் விரும்புகிறேன். மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எதை கண்டபோது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த நட்சத்திரம் என்ற ஒரு வார்த்தையை படிக்கும் போது எனக்கு தான் யோசித்ததுதான் இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அந்த சம்பவத்திலே அது ஒரு அங்கமா இருக்கு. பாருங்க, இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக முக்கியம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தார்ப்பா, அவ்வளவுதான். அவருடைய பிறப்பை முன்னிட்டு இந்த நட்சத்திரத்தையும் ஆவியானவர் மறக்காம எழுதி வச்சிருக்கிறார். சாஸ்திரிகள் வந்தாங்க, வணங்கினாங்க, அப்படி விட்டுருக்கலாம் ஆவியானவர். ஆனால் இந்த நட்சத்திரத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அப்ப இந்த நட்சத்திரத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த நட்சத்திரம் என் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த நட்சத்திரம் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வாழக்கூடிய நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா நேரம் கருதி ஒரு 3 விஷயத்துக்கும் சொல்லியிருக்காங்க. 3 பாடங்கள். இந்த நட்சத்திரம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன? நம்பர் 1, சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. போதும். இந்த வாக்கியத்தை படிக்கிற வசனத்தை படிக்கும் பொழுது அதிலே ஒரு வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கிழக்கிலே என்ன வார்த்தை? அவருடைய நட்சத்திரம். அதாவது எனக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? பொதுவா ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு பிரசங்கம் பண்றதே பெரிய சேலஞ்ச், எனக்கு பெரிய சவால். ஏன்னா செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்காக ஜெபிக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. நான் நல்லா பிரசங்கம் இருக்கும் பொழுது எனக்காக இடையிலே ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அதுவும் ஆவில அனலாகி அப்படியே செய்வாங்கன்னா எனக்கு உருகில ஜெபம் நாட்கள் உண்டு. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. ஏன்னா எனக்கு மணி பாத்தீங்கன்னா 6:15. நம்ம ஆளுக பல பேரு இந்த 6:15 பார்க்காத ஆளுங்க உள்ள உட்காந்துருக்கு. வாழ்க்கை 6 இப்படித்தான் இருக்குமான்னு அப்படின்னு நீங்க முத பாக்குற ஆட்கள் நிறைய இங்க உட்காந்துருக்காங்க. அதனால எனக்கு இருக்கிற பெரிய சவாலும் உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நானும் தூங்காம பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே பிரசங்கம் வந்திருக்கிறேன். நான் 3:30 இன்ச்சு ஓடிட்டேன். முதல்ல நான் தூங்காம பிரசங்கம் பண்ணணும். 2வது நீங்க தூங்காம கவனிக்கணும். இது ஆவியானவர் என்ன செய்யணும்? நமக்கு பலத்தை கொடுக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி மீதியை தூங்கினா கூட பக்கத்துல தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம புரட்ட போடாம தூங்குங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நல்லது எல்லாருக்கும். ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, முதலாவது காரியத்தை படிக்குமே. முதலாவது பாருங்க, கிழக்கிலே அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருடைய நட்சத்திரம். நீங்கள் வானத்தை கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோடான கோடி நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு. நீங்கள் சில காலங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள், அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க? முடிவு பண்ணி அதுக்கு பேரெல்லாம் வச்சு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில காலங்கள் போச்சு, அவர்களால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னவே முடியல, எண்ணி முடியல அவங்களால. இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறாங்க? நாளைய தினம் திரும்ப போய் பார்த்தா அந்த இடத்துல வேறொரு நட்சத்திரம் வேறொரு சைஸ்ல இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிட்டா, இதுக்கு எப்படி அப்படின்னு. ஆனா யோக பக்தன் சொல்லுகிறாரு, இந்த தேவனானவர் இந்த நட்சத்திரங்களுக்கு பேர் வச்சு அழைக்கிறார். அவ்வளவு புரிஞ்ச தெய்வம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு என்னுடைய மனதில் ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அவருடைய நட்சத்திரம், அவருக்கென்று அவருடைய வேலைக்கென்று இந்த சாஸ்திரிகளை வழிநடத்துவதற்காக இந்த ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். முதலாவது, இது தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குங்க? எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது? இதை விட பிரகாசமாய் ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருந்திருக்கலாம், இதை விட நல்ல வல்லமை புரிந்த நட்சத்திரங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எனக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். இந்த உலகத்திலே என்னை விட படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்னை விட பலசாலிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்,
என்னை விட ஐஸ்வர்யவான்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்னை விட அழகு புரிந்திருக்கிறார்கள், என்னை விட நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் தேவகுமாராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய நட்சத்திரமாக என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் ஏறக்குறைய இந்திய தேசத்திலே 136 138 கிட்ட பேச நினைக்கிறேன். எவ்வளவு பேச இப்ப தெரியல எனக்கு. இவ்வளவு கோடி மனிதர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, அது நடுவில் என்னை தெரிந்து கொண்டார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய மேன்மை. என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது சும்மா வா வா அப்படி கிடையாது. என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது எனக்காக என் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு பிறந்தார் பிறந்தார் சொல்றோம்ல, எதுக்கு பிறந்தார்? அவர் பிறந்தார் என்று மகிழ்ச்சியா இருக்கிறோம் அல்லவா? ஏதோ எருசலேமில் இருக்கக்கூடியதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்லகேமில் பிறந்த ஒரு இயேசு கிறிஸ்துவானவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஆனால் என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிறிஸ்துமஸ் கேட்டா இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கிறிஸ்துமஸ். ஏன் என்று கேட்டால் எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பாலகன் இன்றைக்கு என் உள்ளத்துல பிறந்தார். பாத்தீங்களா, அது எனக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் பிறந்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க பூமியில இருந்து பிறந்தார். பாவிகளை ரட்சிக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்ததே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்காக மரிக்கும்படியாக. ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா சாகிறதுக்காக யாரும் பிறக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த உலகத்திலே வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு செங்கடலை பிரிப்பதற்கு ஒரு மோசை இருந்தா போதும், ஒரு யோர்தானை பிரிப்பதற்கு ஒரு யோசுவா இருந்தா போதும், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருவதற்கு ஒரு எலியா இருந்தால் போதும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்து ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பாவம் இல்லாமல் இந்த பூமியில பிறந்த ஒரே ஒரு மனுஷன். இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதர்களும் வேதம் சொல்வது எல்லாரும் பாதிகள், எல்லாரும் பாதிகள். இந்த மனு குலத்திற்கு அற்புதம் செய்யக்கூடிய அவர்கள் தேவையா? நிறைய பேர் இருந்தாங்க, நினைக்கலாம், நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு ஆள் தேவையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மனிதனுக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்காக வந்த ஒரே ஒரு மனிதர் யாரு, ஒரே ஒரு தெய்வம் யார் என்று கேட்டால் அவர்தான் இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நீங்க எல்லாரும் சொல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்ல வேண்டும், நான் அவருடைய நட்சத்திரம், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திரம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? எத்தனை கோடி மனிதர்கள் இந்த பூமியில வாழ்கிறாங்க. இந்த இதே ஊர்ல நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். ஆனா நீங்களும் நான் இன்றைக்கு இங்க உள்ளே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் பிரதர், என் பாவத்தை என் தேவன் மன்னித்து விட்டார்? சொல்ல முடியுமா? இது என் மதத்தை, என் மத தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற அப்படி கிடையாது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு பண்டிகை. உண்மை, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் செய்யணும், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இதை அனுசரிக்க வேண்டியது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறந்தாரு, எதுக்கு பிறந்தாருங்க? வருஷ வருஷம் கொண்டாடுறதுக்கா? வருஷ வருஷம் அனுசரிப்பது இல்ல. அவர் பிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்காகவும் உங்களுக்காக, என் பாவத்திற்காக உங்கள் பாவத்திற்காக மறிக்கும்படியா பிறந்தார் அல்லவா? அந்த பிறப்பையினுடைய அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாமல் நான் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? நான் எப்படி தேவ பிள்ளையா மாற முடியும்? எப்படி இருக்க முடியும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். இப்ப நீங்களும் நான் யாருதான்? பாவிதானே. அன்றைக்கு அங்கே பிறந்த இயேசு கிறிஸ்துவான இன்றைக்கு இங்க பிறக்கணும். ஏன் இல்லத்தை என் உள்ளத்துல பிறக்கணும். அதுக்குதான் அந்த பூமிக்கு வந்தாரு. அவர் வந்தோடைய நோக்கத்தை நிறைவேற்றல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறா போகுது. இதுல இன்னைக்கு நான் இப்படி புத்தாடைகள் அணிந்து உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க 5:30 வந்துருப்பீங்க நினைக்கிறேன். 5:30 வந்துட்டீங்க. ஒட்டுமொத்த சென்னை சில்க்ஸ், ஆனந்த் சில்க்ஸ், விகாஸ் எல்லாம் இங்கதான் இருக்குது. மொத்தம் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சில்க்ஸும் உள்ளதான் உட்காந்துருக்கு. இருக்கிற கவுரிங் செட்டு, இருக்கிற தங்கம் எல்லாம் உள்ளதான். இப்ப அருமையா இருக்கு பார்க்கும்போது. 5:30 பிரைட்டா இருந்தீங்க, மணி 6 ஆகி போச்சு. இப்ப பல பேருக்கு என்ன அப்படின்னா, இவன் இப்பதான் பாயிண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இவன் என்னைக்கு முடிச்சு அங்க மட்டன் ரெடி வெட்டிய, நான் 3:30 போகும்போதெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. எங்க அங்க ஆசிரமத்துல மட்டன் வெட்டிட்டு இருந்தாங்க. இவன் எப்ப முடிச்சு நான் மட்டன் வாங்கி எப்ப குழம்பு வைக்க அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம். அப்படிதானே? இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சரி, இதை செய்யணும், அது தப்பே சொல்லல. ஆனா வருஷம் போயிட்டு இருக்கல, காலங்கள் போயிட்டு இருக்கு. என் இயேசு கிறிஸ்து பிறந்ததை நான் அனுசரிக்கிறேன். ஆனா என் இதயத்துல அவர் ஏன் வந்தாருங்கிற அந்த நோக்கத்தையே நான் நிறைவேற்றல அப்படின்னா நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? என் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மரித்து எனக்கு ஜீவனை கொடுக்க,
அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமலே அந்த பாவத்திலிருந்து மீட்பை பெறாமல் நாம் எப்படி அவரை அனுசரிக்க முடியும்? எப்படி அவருடைய பிறப்பை நான் மேன்மைப்படுத்த முடியும்? எனக்காக பிறந்தார் ஐயா, பிறந்து என்னை பெரிய பணக்காரனா மாத்துறதுக்கா? இல்ல. பிறந்து என்னை பெரிய ஒரு படிப்பாளையா மாற்றுறதுக்கா? இல்ல. என்னை இந்த உலகத்துல உயர்ந்தவரை மாற்றுறதுக்கா? அல்ல. இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தது என்னவென்று கேட்டால் பாவியை ரட்சிக்க, அவ்வளவுதான். என் பாவத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அனுசரிக்கக்கூடிய நான் அந்த பாவத்தை மீட்பை அடைந்து விட்டேனா என்ற ஒரு பெரிய கேள்விக்கான பதிலை நீங்கள் எண்ணி விட்டு போங்க தேசியம். முதலாவது, அது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திரம். நீங்களும் நான் எப்படிப்பட்ட நட்சத்திரமா இருக்க வேண்டும்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்ற நட்சத்திரமா இருக்கு. நம்பர் 2. இரண்டாவது அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். 9ஆம் வசனத்திலே ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. முன் சென்ற நட்சத்திரம். ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட நட்சத்திரம். இரண்டாவது நட்சத்திரத்துடைய மேன்மை என்ன, படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சாஸ்திரிகளை எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் இயேசு கிறிஸ்து, நீங்க தேடி வந்த இயேசு கிறிஸ்து இவர் தான் கொண்டு வந்து நேரம் விட்டுருச்சு. வழி நடத்திய ஒரு நட்சத்திரம். வழி காட்டுவதற்கும் வழி நடத்துவதற்கும் வித்தியாசம். வழிகாட்டுறது அப்படின்னா, இந்த ஊருக்கு எப்படி போகணும், இந்த வீட்டுக்கு எப்படி போகணும் இங்க இருந்து கேட்கிறாங்க, நம்ம சர்ச் வாசல் இருந்து கேட்கிறாங்க. வழி காட்டுகிறவங்க என்ன செய்வாங்க? வழி காட்டுறவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க இருந்து என்ன செய்வாங்க? நேரா போனீங்கன்னா என்ன இருக்கும்? அந்த ஆசலாவரம் வரும், இல்ல அந்த இடம் வரும் சொல்லுவாங்க, ஒரு வீடோ அந்த வீட்டை காமிப்பாங்க. வழி நடத்துகிறது என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களும் கூடவே போவாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நட்சத்திரம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற 2வது பாடம் அதுதான். நாம் வழி காட்டுகிறவர்கள் மாத்திரமல்ல, வழி காட்டணும், அதை விட ஒரு படி மேலாக நம்ம என்ன செய்யணுமா? வழி நடத்தணும். அநேகரை வழி நடத்தணும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். என் வீட்டில இருந்து என் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்மளுடைய நண்பர்கள், இவர்களை அத்தனை பேரையும் வழி நடத்துவராய் காணப்பட வேண்டும். வழி நடத்து. இந்த சாஸ்திரிகளை பாருங்க, எங்க இருந்து வந்தவங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாபிலோன் தேசம் என்று நிறைய வேதம் ஒழுங்கு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நேர் கிழக்கு எந்த தேசம் கேட்டீங்கன்னா பாபிலோன் தேசம். இந்த ஞானிகள் ஏன் அங்கிருந்து வந்திருப்பார்கள் என்று நிறைய பேர் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தானியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த தானியேலை அந்த ராஜா அங்கிருந்த எல்லா ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அதிபதியா வச்சிருப்பார். அப்ப இந்த தானியேல் தேவனுடைய வருகையை குறித்தும், அவருடைய பிறப்பை குறித்தும், 2ஆம் வருகையை குறித்தும், உலகத்துடைய முடிவை குறித்தும் தேவன் அத்தனையுமே தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அப்ப தானியேல் இந்த அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு, பாபிலோன் ஞானிகளுக்கு, அங்கிருந்த அநேக சாஸ்திரிமார்களுக்கு இந்த தானியேல் கற்றுக் கொடுத்திருப்பார். இந்த ஞானிகள் பல ஆண்டுகளாக சந்ததி சந்ததியாக காத்திருக்கிறாங்க, இது எப்பொழுது நிறைவேறும், இந்த கால்கள் எப்பொழுது உடைக்கப்படும், இந்த உருவச்சிலையிலே காணப்பட்டதானே இந்த ரோம சாம்ராஜ்யம் எப்பொழுது வரும், ரோம சாம்ராஜ்யம் வந்த உடனே ஞானிகள் தயாராகிட்டாங்க, இயேசு கிறிஸ்து பிறக்க போறாங்க, தேடி வந்துட்டாங்க. நேரம் அகஸ்துராயன் வந்து அரியணை ஏறுகிறார், நேரம் வந்துட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு வந்து சேர்றது. ஏறக்குறைய 1500 கிலோமீட்டர் தூரம். எங்க இருந்து என்றால் பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு 1500 கிலோமீட்டர். இன்றைக்கு இருக்கிற எந்த பெசிலிட்டியும் கிடையாது. இன்னைக்கு இங்க இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் போயிடலாம். ஆனால் அன்றைக்கு ஒரு கூட்டம், சாஸ்திரிகள் கூட்டம் பாபிலோன்ல இருந்து வர வேண்டும். வந்து இங்க சேர்வதற்கு இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் கிடையாது. ஏன் நம்ம ஊரே எடுத்துக்கிறோமே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா மற்ற ஊர்களுக்கு போன எப்படித்தான் போய் ஆகணும், வேற இடங்களுக்கு போகணும்னா வயசான சொல்லணும், இவங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க எப்படி போனீங்க? நடந்து போகணும், இல்லைன்னா கொஞ்சம் பணக்காரன் என்ன வச்சுப்பாங்க கையில, சைக்கிள் தான் பணக்கார வெஹிக்கிள் அன்னைக்கு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் போச்சு, ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சுன்னா அவங்க பணக்காரங்க. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய சாகசம். ஒரே வீட்டுல 4 வண்டி நிக்குது, 5 வண்டி நிக்குது. அது சகசரம் ஆகி போச்சு. இன்றைக்கு போக்குவரத்துகள் ரொம்ப எளிதாக ஆகி போச்சு. ஆனா நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த நட்சத்திரம்
அன்றைக்கு எந்த வசதிகளும் கிடையாது, எந்த வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா இந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் நேரம் வழி நடத்தி கொண்டு வந்தது. எவ்வளவோ டேஞ்சர் இருந்திருக்கும். ஏன்னா நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள் என்றால், நட்சத்திரம் எப்பதான் பார்க்க முடியும் அவங்க? ஹலோ, நைட்டு தான். இரவு நேரங்களில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது அன்றைக்கு திருடர்களுடைய பிரச்சனை இருக்குது, கால சூழ்நிலை பிரச்சனை இருக்குது, தூரம் ஒரு பக்கமா இருக்குது, எவ்வளவு டேஞ்சர், எவ்வளவு டிஃபிகல்டிஸ், எவ்வளவு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 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 இந்த ஜனங்களை அத்தனை பேரையும், இந்த சாஸ்திரியமார்களை இந்த நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டு வந்தது. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அநேக தேவனுடைய பிள்ளைகளை, அநேக மனிதர்களை, தேவனை அறியாதவர்களை தேவனுக்கு நேராய் வழி நடத்த வேண்டிய நாம் இந்த வருடம் முழுவதும், கடந்த வருஷம் அனுசரித்தோம், இந்த வருஷம் என் கையோடு எத்தனை நபர்களை வழி நடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இந்த ஒரு வருஷ காலமாக என் தேவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை, பேர இயேசை பற்றி அறியாத ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு கேட்டா, ஆனா நான் தான் இன்னைக்கு நல்லா பிரியாணி சாப்பிட போறேன், இன்னைக்கு நான் தான் பயங்கரமா வாழ போறேன், ஜாலியா இருக்க போறேன். இந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டாமாங்க? இந்த மகிழ்ச்சியை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த நட்சத்திரம் அது வந்துச்சு, வழி நடத்திய வந்துச்சு, கடைசி வழி நடத்திச்சு. இந்த மனிதர்கள் அப்படித்தான் ரொம்ப ஈகரா வந்தாங்க. இந்த 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 சாஸ்திரிகளை எந்த இடத்துல இயேசு இருந்தாலும் இந்த பார்ப்பா இருந்து இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அற்புதம் தெரியுமா? அது நானும் நீ அதை செய்யுங்க. இந்த இடம் தான். தேவாலயத்தை காட்டி கொடுங்க, தேவ பிள்ளைகளை காட்டி கொடுங்க, தேவ ஊழியர்களை இருந்தா சொல்லுங்க, தேவனை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள் பல பேரை. நேரம் 3 சொல்லிடுறேன். 3வது அதே 9ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது இதோ திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3வது ஒரு விஷயத்த நட்சத்திரம் நம்ம கற்றுக் கொடுக்க பாருங்க. எது வரைக்கும் வந்துச்சா, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். கிழக்கில எந்த ஊர் சொன்னேன் நான்? எந்த தேசம் சொன்னேன்? பாபிலோன்ல கண்ட நட்சத்திரம் எது வரைக்கும் வந்துச்சா, பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை. இந்த நட்சத்திரத்தை கதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சித்தத்தோடு, ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சாங்க. இந்த நட்சத்திரம் 3வது என்ன பண்ணி தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒரு நட்சத்திரம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. எங்க ஒரு உயிர் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நட்சத்திரம், இதுவே தேவ சித்தத்தை நிறைவேறிச்சு. அதோட சித்தம் என்ன? தேவ சித்தம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு சித்தம் தான். இந்த சாஸ்திரி பாவம் இடத்தை காமிச்சு கொடுத்துரு. அந்த சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நேர அங்கிருந்து கொண்டு வந்து எங்க விடுச்சு அப்படின்னா, இதுதான் ஸ்தலம். தன் விருப்பத்தை அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றிய ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு நம்ம பல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில என் விருப்பத்தை நிறைவேற்றும் நிறைய பிரயாசப்படுகிறோம். அதை தப்பு சொல்லல, நம்முடைய விருப்பம் நிறைவேறப்படும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனுக்கு என்னப்பா பிரியம், தேவன் எதை விரும்புறாரு, தேவனுடைய சித்தம் என்ன, அதை நிறைவேற்றுவோமே. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதி, அவரை பார்ப்பதற்கு ஒரு வயதான மூதாட்டி எத்தனையோ முறை பிரயாசப்படுறாங்க. வந்தாங்க, இல்ல நீங்க பார்க்க முடியாது போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 2-3 முறைக்கு மேலாக இந்த வயதான பாட்டிமா எப்படியாவது ஜனாதிபதி ஐயா அப்புறம் நீங்க ஐயா பாத்துறணும் வராங்க, இல்ல முடியாது அனுப்பி வச்சிடறாங்க. ஒரு நாள் சரிப்பா அனுப்பி பாரு போ அனுப்பிவிட்டாங்க. உள்ள ஜனாதிபதி அமர்ந்திருக்கிறாரு, இந்த வயதான பாட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப ஜனாதிபதியா கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுடைய பேட்டி ஒன்றை நான் பார்த்தேன் வீடியோவில். அந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க, நான் சிறு வயதிலே என்னுடைய தாயார் எனக்கு ஒரு குக்கீஸ், அதாவது பிஸ்கட் செஞ்சு கொடுப்பாங்க. அது என் வாழ்க்கையில் வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு என்று உங்க பேட்டியில சொல்லியிருந்தீங்க.
எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு இந்த குக்கீஸ் செஞ்சு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு முறையும் வந்த பொழுது இந்த குக்கீஸ் எடுத்துட்டு தான் வந்தேன் நான். ஆனா உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு விடலை. நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நான் நீங்கள் விரும்பியதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். அப்ப ஆபிரகாம் திரும்ப சொன்னாரு, இத்தனை ஆண்டு காலமாக நான் ஜனாதிபதியா இருக்கிறேன், என்னை பார்க்க வருகிற அத்தனை பேரும் ஒரு விண்ணப்பத்தோடு வருவாங்க. இது ஏன் விருப்பம் செஞ்சு கொடுங்க, இது ஏன் விருப்பம் செஞ்சு கொடுங்க, இது என்னுடைய சுத்தம் செஞ்சு கொடுங்கன்னு தங்கள் விருப்பத்தை எவ்வளவு திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஜனாதிபதி இருக்கிறதுனால செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான். இதற்கு நடுவிலே எவரும் என் விருப்பம் என்ன கேட்டதே கிடையாது, ஏன் ஆசைய நிறைவேற்றதே கிடையாது. எனக்கு என்னையா பிடிக்கும், என் வாழ்க்கையிலே இதுவரைக்கு ஜனாதிபதி வாழ்க்கையிலே ஒரே ஒருவர் என் சித்தத்தை நிறைவேற்றுதான் கேட்டால் அது யாரும் தெரியுமா? நீங்க தான். எவ்வளவு அற்புதமான ஆசை தெரியுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல தேவன் கிட்ட வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு செஞ்சு கொடுங்க, ஆண்டவரே செஞ்சு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே நான் செய்யணும். இதுதாங்க உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவருடைய மனநிலை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய மனநிலை அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். எத்தனை முறை தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, விருப்பத்தை வெளிப்படுத்தி நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நட்சத்திரமா இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நட்சத்திரமா இருக்கிறோமா? இல்ல என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. பல நேரங்களில் விண்ணப்பங்கள் வைப்பது தவறு சொல்லுங்க. விண்ணப்பங்கள் வைக்க கர்த்தர் நமக்கு செய்வார், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்றேன்ல, இன்னைக்கு பல நேரங்கள் நமக்கு உட்கார்ந்துருக்கீங்களே, ஒருவேளை இங்கே சிரித்த முகத்தோடு இங்க அமர்ந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா உண்மையிலே நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பல குடும்பங்கள்ல இன்னைக்கும் தீராத கவலை இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க வெளிப்புறமாய் மகிழ்ச்சி இருப்பது போல தெரியும். ஆனா உள்ளான இருதயத்திலும் மனவரையிலும் எத்தனையோ கவலைகளோடும் கண்ணீரோடும் சமாதானம் இல்லாமலும் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் அறிவார், அவ்வளவுதான். அது கர்த்தருக்கு தெரியும் நல்லாவே. ஆனா இதன் மத்தியில் எல்லாம் இந்த பாட்டிமாவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கீங்களாங்க? ஆபிரகாம் கிட்ட வந்தாங்க இல்ல, எத்தனை தேவை இருந்திருக்கும் வயசான காலத்துல. ஆனா எந்த விசுவாசி, எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கவலைகளும் கண்ணீரும் உண்டு. ஆனா கர்த்தர் எந்த குடும்பத்தை, எந்த மனிதனை ரொம்ப விசேஷத்தோட என்றார் தெரியுமா? இதன் மத்தியிலும், இந்த காற்றின் மத்தியிலும், புயலின் மத்தியிலும், பயங்கரமான கஷ்டத்தின் மத்தியிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா தேவன் உங்கள் சித்தத்தை, உங்கள் விருப்பத்தை நீங்க கேட்காம என்ன செய்வாரு? அதனால வசனம் சொல்லுது, முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க கேட்காம என்ன செய்யப்படுது எல்லாமே. புரிஞ்சுக்கிட்டேங்க? தேவ சித்தத்தை நிறைவேற்றும் ஃபர்ஸ்ட். நீங்கள் எதை நினைத்து வருந்துகிறீர்களோ, எதை குறித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, நிம்மதி இழந்திருக்கிறீர்களோ, சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, வசனம் சொல்கிறது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் யார் கொடுக்க முடியாது? தேவன். அப்படிப்பட்ட தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே இந்த இயேசு பெருமான் பூமிக்கு வந்தோடைய நோக்கத்தை புரிந்து கொள்வோம். பாவிகளை ரட்சிக்க வந்தால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டேனா, நான் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டேனா, பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டேனா? இல்லை என்றால் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளா மீண்டும் ஒருவேளை நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தவர் எத்தனை பேரை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒருவேளை நழுவி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாய் வாழ, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் தாமே இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். நமது பாடல் புத்தகத்தில் 95வது பாடல் எழுந்து நின்று பாடவும், அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். அதோடு கூட நிறைவு ஜெபத்துக்கு பிற்பாடு யாரும் எழுந்து வெளியே